திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள வஜ்ஜி நகர் பகுதியில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1050 மனைகள் தனியாரால் விற்பனை செய்யப்பட்டன. இந்த இடத்திற்கு 40 அடி அகலம் கொண்ட சாலை இருப்பதாக பத்திரத்தில் பதிவு செய்யப்பட்டதுடன் பஞ்சாயத்து ஒப்புதலும் பெறப்பட்டது. தற்போது இங்கு 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அந்த குடியிருப்புக்கு அருகில் குடிசை மாற்று வாரியம் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சாலை அமைந்துள்ள இடம் சொந்தம் என கூறி வேலி அமைக்க முயற்சிப்பதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். இதனால் தாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு வழியாக சென்று பின்னர் தங்கள் குடியிருப்புக்கு வரவேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், வாகனங்கள் செல்ல முடியாத குறுகலான பாதை மட்டுமே உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களது ஆதார் அட்டை, குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றை திரும்ப வழங்க முயன்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி கிட்ட இருந்து வந்திருக்கோம். எங்களோட ஊர் பேர் வந்து வஞ்சி நகர். இப்போ வந்து 30 வருஷமா அந்த இடத்துக்காக ரோட்டுக்காக நாங்கள் ரொம்ப போராடிட்டு இருக்கோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து வாங்கின எல்லாத்துக்கிட்டையும் ரோடு இருக்குன்னு சொல்லி இடத்த வித்துட்டாங்க. இதுல வந்து 1053 சைட் இருக்கு. இதுல எங்களுக்கு வந்து ரோடு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ வந்து குடிசை மாற்று வாரியத்துல இருந்து கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட் ஒன்று கட்டி அது ஒரு 7 வருஷமா கட்டி அதுல அவங்க இருக்காங்க. அவங்க அபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்து எங்களுக்கு ரோடு இல்லைன்னு சொல்லிட்டு ரோட்டை மறைச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு ரோடு கிடையாது. நாங்களும் எங்கெங்கயோ மனு கொடுத்து போராடி பார்த்துட்டோம். இப்போ கடைசியா இங்க வந்து நாங்க நின்றுட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு கண்டிப்பா ரோடு வேணும். இல்ல அப்படின்னா எங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் நாங்க ஒப்படைச்சிடறோம். நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம். எங்களுக்கு என்ன சலுகை பண்ணணுமோ கவர்மெண்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தான் நாங்க இங்க இருந்து கிளம்புவோம். இது என்ன நடந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் இங்க இருக்கிற மாதிரி நாங்க முடிவு பண்ணி தான் எல்லாருமே வந்திருக்கோம்.